போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் 7ஆம் வகுப்பு முதல் பருவம் வரலாற்று பகுதியில் இருக்கக்கூடிய இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் மற்றும் வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம் என்கிற 2 பாடங்களில் இருந்து தேர்வுகளில் இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள் மற்றும் அதற்கான முழுமையான விளக்கங்களை நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு கேள்வியும் மாணவர்கள் கவனமாக குறிப்பெடுத்துக் கொள்ளவும். சரி, முதல் கேள்வி வாங்க. வேறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க. வேறுபட்ட ஒன்று பாருங்க. பொறிப்புகள், இலக்கியங்கள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள். இதுல பாத்தீங்கன்னாக்க வேறுபட்ட ஒன்று அப்படின்னு சொன்னா இலக்கியங்கள். ஏன்னா இந்த 4மே பாருங்க வரலாற்றை எழுதுவதற்கான சான்றுகள். அப்ப இந்த இலக்கியங்கள் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் நிலை சான்றுகள், செகண்டரி சோர்ஸ். அப்ப பொறிப்புகள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள் இவை 3ம் முதல் நிலை சான்றுகள். சரிங்களா? அப்ப இலக்கியங்கள், வரலாற்று குறிப்புகள், அதுக்கடுத்து சுயசரிதைகள், வரலாற்று நூல்கள் இவை எல்லாமே செகண்டரி சோர்ஸ், 2ஆம் நிலை சான்றுகளாக நாம் வைத்திருப்போம். அப்ப முதல் கேள்வியை பொறுத்த வரைக்கும் B is the correct answer. அடுத்து வாங்க 2வது கேள்விக்கு. சரியான கூற்றை தேர்வு செய்க. ஒரு ஜிட்டால் என்பது 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டது. ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். புக்ல பாக்ஸ் இன்ஃபர்மேஷனா இருக்கும். குறிப்பாக டெட் அண்ட் காவல்துறைக்கு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் மிக மிக முக்கியம். அதுக்கடுத்து பாருங்க 48 ஜிட்டால்கள் ஒரு வெள்ளி தங்காவிற்கு சமம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு கரெக்ட். அப்ப 2வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் 2 கூற்றுகளுமே சரியானவை. சரி, அடுத்து 3வது கேள்வி வாங்க. கஜினி முகமது படையெடுப்பின் மிக முக்கிய காரணம் என்ன? கஜினி முகமது பாருங்க, கிபி 1000 1027 வரைக்கும் பாருங்க தொடர்ச்சியாக 17 முறை இந்தியாவின் மீது படையெடுத்திருப்பார். அப்ப அவர் படையெடுப்பின் மிக முக்கிய நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்தியாவின் செல்வங்களை கொள்ளையடிப்பது. அதாவது கோவில்கள், சிலைகளை உடைப்பது அவர் கடைசியா செய்வார். ஆனால் அதே நேரத்துல கஜினி முகமது படையெடுப்பின் மிக முக்கிய நோக்கம் அப்படின்னு சொன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வங்களை கொள்ளையடித்தல். மறந்துடக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கஜினி படையெடுப்புல 1024 அவர் மேற்கொள்ளக்கூடிய சோம்நாதீஸ்வரர் கோவில் படையெடுப்பு. சரிங்களா? குஜராத் சோமநாதீஸ்வரர் கோவில அவர் டெஸ்ட்ராய் பண்றது இயரோட பல எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. கவனமாக நோட் பண்ணிருங்க. சரி, அடுத்து 4வது கேள்வி வாங்க. முகமது கோரியின் படையெடுப்புகள் தொடங்கி 1860 வரையிலான நிகழ்வுகளை குறிப்பிடக்கூடிய நூல் எது? தபக்கத் இ நசிரி. மிக முக்கியமான நூலியா, மறந்துடக்கூடாது. இந்த நூலை எழுதியவர் தபக்கத் இ நசிரி என்கிற நூலை எழுதியவர் மின்கஜ் உஸ் சிராஜ். மிக மிக முக்கியமானது. ஏன்னா இந்த மின்கஸ் உஸ் சிராஜை பொறுத்த வரைக்கும் இவரை ஆதரித்தவர் அடிமை வம்சத்தை சார்ந்த நசுருதீன் முகமது. அப்ப நசுருதீன் முகமதுவால் ஆதரிக்கப்பட்டதால் அவருடைய பெயரையே புத்தகத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு குறிப்பிட்டு வைத்திருப்பார்கள். அப்ப பாருங்க, முகமது கோரியின் படையெடுப்பிலிருந்து 1260 வரையிலான வரலாற்றை நமக்கு பதிவு செய்தவர் மின்கத் உஸ் சிராஜ். அந்த புத்தகத்தின் பெயர் தபக்கத் இ நசிரி. சரி, அதுல பாருங்க அடுத்து மிக முக்கியமானது தாஜ் உல் மஆசிர். மிக முக்கியமான புத்தகம். ஏன்னா இந்த புத்தகத்தை எழுதியவர் ஹசன் நிசாமி. இந்த புத்தகத்திற்கு ஒரு சிறப்பம்சம் இருக்கியா? ஏன்னா குத்புதீன் ஐபக்கை பற்றிய பல தகவல்களை நமக்கு தரக்கூடிய நூல். அதை விட மிக முக்கியமானது டெல்லி சுல்தானியம் பற்றி இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட முதல் நூல். மறந்துடக்கூடாது. டெல்லி சுல்தானியம் பற்றி அரசின் இசைவை பெற்ற நூல் எதுன்னு சொன்னா தாஜ் உல் மஆசிர். தாரிகி பதானி பொறுத்த வரைக்கும் பதானி அவர்களால் உருவாக்கப்பட்டது. அக்பரை பற்றியது. மொத்தம் 3 தொகுதிகள் அக்பரை பற்றிய புத்தகம். அதுக்கடுத்து பாருங்க தக்யூக் இ ஹிந்த் பொறுத்த வரைக்கும் அல் பெருனி அவர்களால் உருவாக்கப்பட்டது. கஜினி படையெடுப்பின் பொழுது கஜினியோட கூட வந்த அல் பெருனியால் எழுதப்பட்டது தாக்யூக் இ ஹிந்த். இந்த புத்தகம் பாருங்க
அன்றைய காலகட்டத்தினுடைய இந்தியாவை பற்றிய, இந்தியாவுடைய நிலவியல் அமைப்பு, புவியியல் கூறுகள், காலநிலை, இந்தியாவுடைய தாவரங்கள், இந்தியாவுடைய மதம், மொழி என்கிற இந்தியாவை பற்றிய அனைத்து தகவல்களையும் நமக்கு தரக்கூடிய புத்தகம் அல்பெருனி அவர்களால் எழுதப்பட்டது, மறந்துடக்கூடாது. இந்த புக் அண்ட் ஆத்தர்ஸ் எப்பயுமே மிடிவல் இந்தியாவில மிக மிக முக்கியமானது, மறந்துவிட வேண்டாம். அப்ப 4வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து வாங்க 5வது கேள்வி. தான் வெளியிட்ட நாணயங்களில் இந்த ஹிந்து கடவுளான லட்சுமியின் உருவத்தை பதித்தவர் யார் அப்படின்னு சொன்னா முகமது கோரி. முகமது கோரி தான் வெளியிட்ட நாணயங்கள்ல கடவுள் லட்சுமியினுடைய உருவத்தை பயன்படுத்தி இருக்கிறார். அப்ப இது முகமது கோரி அல்லது ஆரம்ப கால படையெடுப்பாளர்களுடைய தாராளுமய கொள்கையை பிரதிபலிக்கிறது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, மறந்துடக்கூடாது. இங்க ஒரு கூற்று காரணம் கேள்வி கேட்கலாம் பாருங்க. கூற்று: முகமது கோரி வெளியிட்ட நாணயங்களில் லட்சுமியின் உருவம் காணப்பட்டது. காரணம்: அரசர்களுடைய தாராளமய கொள்கையை இது பிரதிபலிக்கிறது அப்படின்னா கூற்று காரணம் இரண்டும் சரி. சரியான விளக்கம் இந்த லைன் புக்ல அப்படியே இருக்கிறதுனால தெளிவாக படித்துக் கொள்ளுங்கள். சரி, அடுத்து 5வது கேள்வி. இந்திய வரலாற்றில் முதலாக முஸ்லிம் அரசு அல்லது துருக்கிய முஸ்லிம் அரசு ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்த போர் எதுன்னு சொன்னா 2வது தரையின் போர் 1192. மிக முக்கியமான போர் தரையின் போர் அப்படின்னு சொன்னாலே யாரு? பிருத்திவிராஜ் சவுகான் வெர்சஸ் முகமது கோரி. பிருத்திவிராஜ் சவுகான் வெர்சஸ் முகமது கோரி. முதல் தரையின் போர் 1191 பொறுத்த வரைக்கும் முதல் தரையின் போர்ல பிருத்திவிராஜ் சவுகான் வெற்றி பெறுகிறார். 2வது தரையின் பொறுத்த வரைக்கும் முகமது கோரி வெற்றி பெறுகிறார். 2வது தரையின் போர்ல முகமது கோரி வெற்றி பெற்றதற்கு பிறகு பாருங்க, குத்புதீன் ஐபக்கை தான் கைப்பற்றிய பகுதிகளுடைய கவர்னராக, ஆட்சியாளராக முகமது கோரி அப்பாயின்ட் பண்ணிட்டு போவாரு. 1206 முகமது கோரியினுடைய மறைவிற்கு பிறகு குத்புதீன் ஐபக் டெல்லி சுல்தானியத்தை நிறுவுகிறார். அதனாலதான் இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சி ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்த போர் 2வது தரையின் போர் 1192, மறந்துடக்கூடாது. அதுக்கடுத்து சந்துவார் போர். சந்துவார் போர் பொறுத்த வரைக்கும் பாருங்க 1194 கன்னோச் அரசர் ஜெயச்சந்திராவை முகமது கோரி தோற்கடிக்கிறது. சந்துவார் போர் மறந்துடக்கூடாது, மிக முக்கியமான போர் தான் அதுவும். முகமது கோரியால் கன்னோச் அரசர் ஜெயச்சந்திரா தோற்கடிக்கப்பட்டது. சரி, அப்ப 5வது கேள்விக்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து வாங்க 6வது கேள்வி. இந்த பிருத்திவிராஜ் ரசோ என்கிற காவியத்தை இயற்றியவர் பாருங்க சந்த் பர்தாய். பிருத்திவிராஜ் சவுகான், அதாவது சவுகானுடைய மிக முக்கிய அரசர் பிருத்திவிராஜ் சவுகானுக்கும் கன்னோச் இளவரசியான ராணி சம்யுக்தா, இவர்கள் இருவருடைய காதல் கதையை சொல்லக்கூடியது பிருத்திவிராஜ் ரசோ என்கிற காவியம். இந்த காவியத்தை எழுதியவர் சந்த் பர்தாய், மறந்துட வேண்டாம். சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. 7வது கேள்வி. தஜுக் என்பது எந்த மொழி சொல்? தஜுக் என்பது பாரசீக மொழி சொல். அப்ப இந்த தஜுக் என்கிற சொல்லின் பொருள் பாருங்க சுயசரிதை. கவனமா பார்க்கணும். ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸா நமக்கு கொடுத்திருப்பாங்க. மொத்தம் 3 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க தபகத், அதுக்கடுத்து தஜுக், அதுக்கடுத்து பாருங்க தத் யூக் அல்லது தாரிக். இந்த 3 பாருங்க. தபகத் அப்படின்னா அரேபிய மொழி சொல், அரேபிய மொழி சொல். தஜுக் அப்படின்னா பெர்சியன், பாரசீகம். தாக்யூக் அல்லது தாரிக் அப்படின்றது பாருங்க அரேபிய மொழி சொல். இதுல தப்பக்கத் அப்படின்னா, தப்பக்கத் என்பது தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள் என்பது பொருள். தப்பக்கத் என்றால் தலைமுறை அல்லது நூற்றாண்டு என்று பொருள். தஜுக் அப்படின்னா சுயசரிதை. அடுத்து பாருங்க தாக்யூக் அல்லது தாரிக் என்பது எதை குறிப்பிடுவது அப்படின்னா வரலாறு. தாரிக் அப்படின்னா வரலாறு, ஹிஸ்டரி. சரிங்களா? இது பாருங்க பல்வேறு புத்தகங்களை முன்னாடி இந்த வார்த்தைகள்லாம் பயன்படும். அப்ப இந்த வார்த்தைகளை பார்த்தே அது என்ன புத்தகம் என்பதை நாம் முடிவு செய்து விடலாம். மறந்துடக்கூடாது. இந்த 3 வார்த்தைகளுமே மிக முக்கியமானது. நமக்கு எது வேணாலும் கேட்கலாம், மறந்துடக்கூடாது. அப்ப 7வது கேள்விக்கு ஆன்சர் பாரசீகம். அடுத்து 8வது கேள்வி வாங்க.
அடிமை வம்சத்தைச் சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் முகமதுவால் ஆதரிக்கப்பட்டவர் மின்கஜ் உஸ் சிராஜ். மறந்துட வேண்டாம், ஏற்கனவே பார்த்துட்டோம். இவர் எழுதின புத்தகம் தபக்கத் இ நசிரி, மறந்துடக்கூடாது. அதாவது முகமது கோரியினுடைய படையெடுப்பிலிருந்து 1260 வரையிலான டெல்லி சுல்தானிய வரலாற்றை நமக்கு பதிவு செய்திருப்பவர். 8வது கேள்விக்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து வாங்க 9வது கேள்வி. அயனி அக்பரி என்கிற நூலை எழுதியவர் யார்? அக்பரை பற்றிய மிக முக்கியமான நூல். அந்த நூலை எழுதியவர் அபுல் பாசல். அக்பரை பற்றி அக்பருடைய நெருங்கிய நண்பரான முழு விவரங்களையும் தரக்கூடிய மிக முக்கியமான புத்தகம். சரி, அயனி அக்பரி, அபுல் பாசல். அடுத்த கேள்வி வாங்க 10வது கேள்வி. இது ஒரு ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் தான். விசுவாசம் உள்ளவராக இருத்தல், ஒரு தலைபட்சமாக இல்லாதிருத்தல், வேற்றுமை பாராமை போன்றவை வரலாற்று ஆசிரியர்களின் கடமைகளாக இருக்க வேண்டும் என்கிற தகவலை நமக்கு பதிவு செய்திருப்பவர் காஃபி கான். ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனா இருக்கும். டெட்டு மற்றும் காவல்துறை தேர்வுகளுக்கு மிக முக்கியமானது. கவனமா நோட் பண்ணிருங்க. அடுத்து 11வது கேள்விக்கு பொருந்தாத இணையை தேர்வு செய்ய. புக்கர் நாத்ரசியா, ஹசன் நிசாமி, தச்மா உல் அஜீத் கரெக்ட். பெரிஸ்டா, தாரிக் இ பெரிஸ்டா கரெக்ட். ஜியாவுத் பரணி, தாரிக் இ ஃபெரோசாயி கரெக்ட். அப்ப மூன்றுமே சரியாக பொருந்தி உள்ளது. மூன்றுமே சரியாக இருக்கிறது. சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எல்லாமே சரியாக இருக்கு, எதுவுமே பொருந்தாமல் இல்லை. சரி, அடுத்த கேள்வி வாங்க 11வது கேள்வி பாருங்க. 12வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிராவலர்ஸ், இந்தியாவிற்கு வந்த வெளிநாட்டு பயணிகள் அவர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்கள்? பாருங்க, மார்க்கோ போலா. மார்க்கோ போலா பொறுத்த வரைக்கும் வெனிஸ் நகர பயணி, இத்தாலியிலிருந்து வந்திருப்பார். இபின் பத்துதா மொராக்கோ நாட்டு பயணி. நிக்கலோ கோண்டி இத்தாலியிலிருந்து வந்திருப்பார். டொமினிகோ பயஸ் போர்ச்சுகீஸ்ல இருந்து வந்திருப்பார். அப்ப ஈஸியா நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னாக்க பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்ப மார்க்கோ போலோவை பொறுத்த வரைக்கும் பாண்டியர்களை பற்றிய தகவல்களை நமக்கு வழங்கி இருப்பார். இபின் பத்துதா முகமது பின் துக்ளக், துக்ளக் அவையில் 8 ஆண்டு காலம் தலைமை காசியாக பணியாற்றி இருப்பார். நிக்கலோ கோண்டி, டொமினிகோ பயஸ் இவர்கள் இருவருமே விஜயநகர பேரரசுக்கு வந்த வெளிநாட்டு பயணிகள். மறந்துடக்கூடாது. ஒண்ணு இந்த பொறுத்துவே கேட்கலாம், அப்படி இல்லைனாக்கா அவங்க யாருடைய அவைக்கு வந்தார்கள்? துக்ளக் இவங்க 2 பேருமே விஜயநகர பேரரசு. சரி, அடுத்து 13வது கேள்வி வாங்க. 13வது கேள்வி. ஜோத்பூரிலிருந்து 32 மைல் தொலைவில் 16 ஹிந்து மற்றும் சமண கோவில்கள் உள்ள இடம் பாருங்க. ஓசியான், ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வரலாற்று சின்னம். தில்வாரா, தில்வாரா அபுக்குன்று ரெண்டுமே ராஜஸ்தானில் இருக்கக்கூடியது. கொனார்க் பொறுத்த வரைக்கும் ஒடிசாவில் இருக்கக்கூடியது. சரி, அடுத்து வாங்க 14வது கேள்வி. பௌத்த துறவியும் திபெத்திய பௌத்த சீர்திருத்தம் செய்தவரும் விக்ரமசீலா மடாலயத்தின் தலைவராகவும் இருந்தவர் யாருன்னா அதிசா. மறந்துடக்கூடாது, மிக முக்கியமானது. விக்ரமசீலா மடாலயத்தினுடைய தலைவராக இருந்தவர் அதிசா, மறந்துட வேண்டாம். சரி, அடுத்து 15வது கேள்வி வாங்கின. ரக்ஷபந்தன் விழா தொடங்கிய ஆண்டு மற்றும் தொடங்கியவர். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் மாடர்ன் இந்தியாவில் 10th புக்ல மிக மிக முக்கியத்துவம் பெறும். அதாவது சுதேசி இயக்கத்தின் பொழுது, வங்க பிரிவினையின் பொழுது இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள் தங்கள் ஒற்றுமையை பிரதிபலிப்பதற்காக ரக்ஷபந்தன் என்கிற விழாவை முதலாக அறிவித்தவர் 1905 ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். இது 10th புக் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது இதை பத்தின டீடைல் நிறைய ஸ்டோரிஸ் நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்து 16வது கேள்வி வாங்கின. பால அரச வம்சத்தை உருவாக்கியவர் யார்? இப்ப இந்த பாலர்கள் பொறுத்த வரைக்கும் வங்காளத்தை ஆட்சி செய்தவர்கள். இந்த வம்சத்தை உருவாக்கியவர் பார்த்தீங்கன்னாக்க கோபாலர். பால வம்சத்தை நிறுவியவர் கோபாலர். இதுல மிக முக்கிய அரசர் அப்படின்னு சொன்னீங்கன்னா மகிபாலர். மறந்துடக்கூடாது, பால வம்சத்துடைய மிக முக்கிய அரசர் மகிபாலர். இந்த மகிபாலர் தமிழக வரலாற்றோடு தொடர்புடையவர். ஏன்னா சோழ பேரரசர் ராஜேந்திர சோழன் முதலாம் ராஜேந்திரனால் தோற்கடிக்கப்பட்டவர். சரிங்களா? முதலாம் ராஜேந்திர சோழன் மகிபாலனை தோற்கடித்ததற்கு பிறகுதான் பாருங்க, கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய, அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய
சோழ கங்கம் ஏரியை உருவாக்கி இருப்பார். சரிங்களா? அதனால இவரை கங்கை கொண்டான், ராஜேந்திர சோழனை கங்கை கொண்டான் என்று சொல்லுவதற்கு காரணம் மகிபாலனை இவர் தோற்கடிப்பது. சரி, அடுத்து இந்த தர்மபாலர் தேவபாலர் ரெண்டு பேருமே ஒரு முக்கியத்துவம் பெறாங்க. இவருடைய ரெண்டு பேருடைய ஆட்சி காலம் என்பது வரலாற்றின் சிறப்பு மிக்க ஒளிரும் அத்தியாயங்கள். பாருங்க, தர்மபாலர் தேவபாலர் இவர்கள் இருவருடைய ஆட்சி காலம் வரலாற்றில் சிறப்பு மிக்க ஒளிரும் அத்தியாயங்கள் என்று சொன்னவர் ஆர்.சி. மஜும்தர். மறந்துட வேண்டாம், மிக முக்கியமானது. புக்கில் இருந்து நேரடியாக கேட்க வாய்ப்பு இருக்கிறது. தர்மபாலர் தேவபாலுடைய ஆட்சியை சிறப்பை பற்றி கூறக்கூடியவர் ஆர்.சி. மஜும்தார். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. 17வது கேள்வி பாருங்க. பிரதிகார அரசர்களில் முதலாவது மற்றும் முக்கியமான அரசர், கவனம் பார்க்கணும். முதலாவது மற்றும் முக்கியமான, இந்த முக்கியமானது இங்க கீவேர்டு பாருங்க. முதலாம் நாகப்பட்டர். இந்த பிரதிகார வம்சத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டா, பவுண்டர்னு கேட்டா ஹரிச்சந்திரா. பவுண்டர் ஹரிச்சந்திரா. ஆனால் முதலாவது மற்றும் முக்கியமான அரசன் கேட்டா முதலாம் நாகப்பட்டர். சரி, அடுத்து வாங்க. மகிபாலர் பற்றிய கூற்றுக்கள். பால வம்சத்துடைய மிகச்சிறந்த வலிமை மிக்க அரசர், கரெக்ட். பால வம்சத்தை தோற்றுவித்தவர் தவறு. ஏன்னா கோபாலர், பால வம்சத்தை தோற்றுவித்தவர் கோபாலர். அதுக்கடுத்து பாருங்க, வாரணாசி, சாரநாத், நாலந்தா ஆகிய இடங்களில் ஏராளமான கட்டிடங்களை உருவாக்கி இருக்கிறார், கரெக்ட். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் மற்றும் மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் சரியானது, இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறானது. ஏன்னா பால வம்சத்தை ஃபவுண்டர் யாருன்னு கேட்டா கோபாலர். சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. 19வது கேள்வி. 36 ராஜபுத்திர அரச குலங்களை பட்டியலிட்டு கூறிய வரலாற்று ஆசிரியர் ஜேம்ஸ் டாட். சரிங்களா? சூரிய குலம், சந்திர குலம், அக்னி குலம் என்கிற ராஜபுத்திரருடைய தோற்றம் பற்றிய தகவல்களை நமக்கு வழங்கக்கூடியவர் ஜேம்ஸ் டாட். மறந்துட வேண்டாம். சரி, அடுத்து 20வது கேள்வி வாங்கினேன். ராஜபுத்திரர்கள் பற்றிய கூற்றுக்களில் தவறானது. ராஜபுத்திரம் கூட்டமைப்பு சரியானது. அனைத்து ராஜபுத்திர இனக்குழுவும் ஒருங்கிணைப்பு மையமாக மாலவம் இருந்ததுன்றது தவறு. ஏன்னா இங்க மாலவம் தவறு. சரியான ஆன்சர் சித்தூர். சரிங்களா? ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய சித்தூரியா. அப்ப ராஜபுத்திரர்கள் பற்றிய சரியான கூற்றுக்களில் தவறானது நமக்கு கேட்டிருக்காங்க. அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் த கரெக்ட். அப்ப மீதி இருக்கக்கூடிய 3 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு சரியாக இருக்கும். மறந்துட வேண்டாம். ராஜபுத் என்கிற சமஸ்கிருத சொல்லிலிருந்து உருவானது, மிக முக்கியமானது, மறந்துடக்கூடாது. சரி, அடுத்து 21வது கேள்வி வாங்க. அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொராக்கோ நாட்டு பயணி இபின் பத்துதா முகமது பின் துக்ளக் எம்பிடி அவையில் 8 ஆண்டு காலம் தலைமை நீதிபதியாக, சீஃப் காசியாக பணியாற்றி இருப்பார். இபின் பத்துதாவுடைய வரலாற்று குறிப்பிடம் பாருங்க. ரகீலா அப்படின்னு சொல்லுவாங்க. ராகிலா அல்லது ரகீலா. இபின் பத்துதா கூற்றுப்படி உலகத்திலேயேவும் மிக செல்வ செழிப்பான நாடு எகிப்து. சரிங்களா? மறந்துடக்கூடாதியா. ரகீலா என்கிற தனது வரலாற்று பயண குறிப்பில் இவர் குறிப்பிட்டிருப்பது உலகத்திலேயும் செல்வ செழிப்பான நாடு எகிப்து, இபின் பத்துதா கூற்றுப்படி. சரி, அடுத்து 22வது கேள்வி வாங்க. பிரதிகாரர்களின் முதல் முக்கிய ஆட்சியாளர் ஏற்கனவே கேள்வி பார்த்தோம்னா முதலாம் நாகப்பட்டர். சரி, அடுத்து 23வது கேள்வி வாங்க. டொமினிகோ பயஸ் எனும் போர்ச்சுகீசிய பயணி 1522 எந்த பேரரசுக்கு வருகை புரிந்தார் அப்படின்னா விஜயநகர பேரரசுக்கு வருகை புரிந்திருப்பார். அப்ப 23வது கேள்விக்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 25வது கேள்வி வாங்க. கோவில்கள், அதனுடைய அமைவிடங்கள். கஜுராஹோ இருப்பது மத்திய பிரதேசம், தில்வாரா ராஜஸ்தான், கொனார்க் ஒடிசா, தாராசுவரம் 2ஆம் ராஜராஜனால் உருவாக்கப்பட்ட தாராசுவரம் ஐராதீஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டில் இருக்கிறது. சரிங்களா? அப்ப நம்ம ஈஸியா மேட்ச் பண்ணீங்கன்னாக்க கஜுராஹோ மத்திய பிரதேசம். அப்ப 3, 4, 1, 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். மறந்துட வேண்டாம். அப்ப இந்த பதிவை பொறுத்த வரைக்கும்
7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய முதல் 2 வரலாற்று பாடங்களுடைய மிக முக்கியமான வினாக்கள் நம்ம பார்த்திருப்போம். சோ அடுத்தடுத்த பதிவை நம்ம தொடர்ச்சியா நீங்க பாருங்க. 7ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரையில் இருக்கக்கூடிய அனைத்து பாடங்களையும் வினா வடிவில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். தொடர்ச்சியாக கவனிங்கள். தேர்வில் வெற்றி பெறுவதற்கு மதுரை RK IAS அகாடமி சார்பாக நல்வாழ்த்துக்கள்.